பீஷ்மா பனியாப்பூர் கிராமத்துல பான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அட ஸ்வீட்டான பான் சாப்பிடுங்க. பீஷ்மாவோட பானை சாப்பிடுங்க. அப்பதான் ஒரு கஸ்டமர் பீஷ்மா கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா, அட பீஷ்மா அண்ணன், ரொம்ப தூரத்தில் இருக்கிற எல்லாரும் உங்கள் பானை பற்றி ரொம்ப புகழ்ந்து சொல்கிறாங்களே. அட இதை புகழாதவங்க யார் இருக்காங்க? நான் பானை ரொம்ப சுவையாக செய்கிறேன், அப்புறம் கஸ்டமர்ஸை சந்தோஷப்படுத்துகிறேன். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா உங்களோட இந்த பான் சாப்பிட்டா மோசமாக இருக்கிற மூடும் சரியாயிடுமாமே. சரி, எனக்கும் ஒரு பான் கொடுங்க, என்னோட இந்த மோசமான மூடையும் சரி பண்ணுங்க. பீஷ்மா அந்த கஸ்டமருக்கு ஒரு பான் செஞ்சு கொடுத்தாரு. அந்த கஸ்டமர் பானை சாப்பிட்டு சந்தோஷமானாரு. அற்புதம் பீஷ்மா அண்ணா, அற்புதம், சூப்பராக இருக்கு. இனிமே நான் தினமும் உங்கள் கையால் செஞ்ச இந்த பானை நிஜமாக வந்து சாப்பிட தான் போகிறேன். அது சரி, இது எவ்வளோன்னு சொல்லுங்க. இது வெறும் 20 ரூபா தான். மற்ற இடத்துலலாம் பான் 10 ரூபாய்க்கு தானே விற்கிறாங்க. அட இங்கே பாருப்பா, நான் இந்த பானை சாதாரண ஆளோட இடத்துல இருந்து வாங்கிட்டு வரல. சந்தன்றவரோட பேரை கேள்விப்பட்டிருக்கல்ல? அட அட, அவரை யாருக்கு தான் தெரியாது. இந்தாங்க 20 ரூபா. கஸ்டமர் 20 ரூபாயை கொடுத்துட்டு அங்கேருந்து புறப்பட்டு போனாரு. சாயந்தரம் பீஷ்மா தன்னோட கடையை மூடிட்டு வீட்டுக்கு புறப்பட்டு வந்தாரு. அப்புறம் அவருடைய மனைவி பிந்தியா கையில பணத்தை கொடுத்துட்டு அவர் என்ன சொன்னாருன்னா, இன்னைக்கு எல்லாமே 20 ரூபாய்க்கு வித்துட்டேன் பிந்தியா. சில சமயங்கள்ல யோசிப்பேன், சந்தன் அண்ணன் மட்டும் நமக்கு உதவி செய்யலன்னு வச்சுக்கோங்க, நம்ம நிலைமை என்ன ஆகுறது? நீ சரியா சொல்ற பிந்தியா. சந்தன் அண்ணன் ரொம்பவே நல்ல மனுஷன். ஒருவேளை அவர் மட்டும் நமக்கு உதவி பண்ணலன்னா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. உனக்கு தெரியுமா பிந்தியா, இன்னைக்கும் அவர் எனக்கு இலவசமாக தான் பானை கொடுத்தாரு. அப்பதான் பீஷ்மாவோட 15 வயசு பொண்ணு அஞ்சு பீஷ்மா கிட்ட என்ன சொன்னான்னா, அப்பா, சந்தன் பெரியப்பாவை பார்க்கறதுக்கு கூட்டிட்டு போறேன்னு நீங்க சொன்னீங்க, வாங்கலேன்ப்பா. சந்தன் பெரியப்பாவை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. பீஷ்மா தன்னோட மனைவி கிட்ட என்ன சொன்னாருன்னா, நீ பார்த்துட்டு தானே இருக்க பிந்தியா, அவ நேரா ஒரு விஷயத்த சொல்லலாம். அதாவது இவளுக்கு சந்தன் பெரியப்பாவோட வயலை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு போல. இதை கேட்டதும் அஞ்சுவும் பிந்தியாவும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. மறுநாள் பீஷ்மா தன்னோட குடும்பத்தை சந்தனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. சந்தன் தன்னுடைய வீட்டுக்கு வெளியில ஒரு சேர்ல உட்கார்ந்துருந்தாரு. பீஷ்மாவோட குடும்பத்தை பார்த்துட்டு அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நல்ல வேலை பண்ண பீஷ்மா, நீ உன்னோட குடும்பத்தை கூட்டிக்கிட்டு இங்க வந்திருக்க. அதனால நம்ம பொண்ணு அஞ்சுவோட மனசும் நல்லபடியா சந்தோஷப்படும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமும் பேசணும் முதலாளி. எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது, என்ன முதலாளின்னா கூப்பிடாத. எல்லாருக்கும் முதலாளி ஒருத்தன் தான், அந்த கடவுள். ஆனா நான் உங்களை தான் முதலாளின்னு சொல்லுவேன். சரி சொல்லு, நீ என்கிட்ட என்ன பேசணும்? நான் ஏழையா இருந்தப்போ நீங்க பானுக்கான பணத்தை என்கிட்ட இருந்து வாங்கல. ஆனா இப்போ நான் பணத்தை கொடுக்கற அளவுக்கு முன்னேறிட்டேன். இப்போ எனக்கு தினமும் உங்க வயல்ல இருந்து பானை சும்மா வாங்கிட்டு போறதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அட எதுக்கு அந்த கஷ்டம் பீஷ்மா? நீ என்னோட சின்ன தம்பி மாதிரி. அப்புறம் யாராவது தம்பி கிட்ட இருந்து பணம் வாங்குவாங்களா சொல்லு? பீஷ்மா தன்னோட குடும்பத்தோட அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்துட்டு அப்புறமா தன்னோட வீட்டுக்கு வந்தாரு. பீஷ்மா அங்கிருந்து போனதும் சந்தனுடைய தம்பி மஞ்சித் அந்த இடத்துக்கு போய் சந்தன் கிட்ட கோபத்தோட என்ன சொன்னான்னா, ஏற்கனவே நீ என்னோட பான் வயலை எனக்கு கொடுக்காம இருக்க. அது மட்டும் இல்லாம என்னோட அந்த பானை அந்த பிச்சைக்காரனுக்கு இலவசமா கொடுத்துக்கிட்டு இருக்க. கொஞ்சம் மரியாதையா பேசு மஞ்சித். நான் உன்னோட பெரிய அண்ணன்றத மறந்துடாத. பெருசா வந்துட்டாரு பெரிய அண்ணன். நீ உண்மையா என் அண்ணனா இருந்தா என்னோட பான் வயலை என்கிட்டயே திரும்ப கொடுத்துரு. உன்னோட மூளை குழம்பி போச்சுன்னு நினைக்கிற மஞ்சித். அப்பாவோட உயில் படி அப்பா வீட்டையும் வயலையும் என் பேர்ல எழுதி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நான் உனக்கு அந்த பான் வயலை எப்பவோ கொடுத்துருப்பேன். ஆனா நீ அந்த பான் வயலை கண்டிப்பா வித்து அது எல்லாத்தையும் சூதாட்டத்துல இழந்திருப்ப. மஞ்சித் அங்கிருந்து ரொம்ப கோபத்தோட புறப்பட்டு போனான். அப்புறம் தன்னோட மனைவி கிட்ட சொன்னான், ஏதாவது ஒண்ணு செஞ்சுதான் ஆகணும். என்னங்க, நானும் உங்ககிட்ட ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், இந்த கிராமத்தோட ஜமீன்தார் சௌத்ரி ஐயா கிட்ட உதவி கேளுங்கன்னு. அவருக்கு உங்க அண்ணன் சந்தனை சுத்தமா பிடிக்காதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ சரியா தான் சொல்றேன்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கே போய் அந்த சௌத்ரி கிட்ட பேசுறேன். மஞ்சித் அன்னைக்கே சௌத்ரியோட வீட்டுக்கு புறப்பட்டு போனான். அப்புறம் எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு என்ன சொன்னான்னா, இங்க பாருங்க, நீங்க ஏதாவது ஒன்று பண்ணி அந்த பான் வயலை என் பேருக்கு மாற்றி எழுதணும். ஆனா எனக்கு பங்கு வேணுமே. எனக்கு அதில் சம்மதம். அப்படின்னா நாளைக்கு வரைக்கும் காத்துக்கிட்டுரு. அப்புறம் நீயே பாரு, நான் எப்படி உன்னோட அண்ணன் அந்த சந்துவை அவனோட வீட்டை விட்டு அடிச்சு வெளியே துரத்துறேன்னு பாரு.
மறுநாள் சௌத்ரி ஒரு வக்கீல் அப்புறமா போலீஸ்களை கூட்டிக்கிட்டு சந்தனோட வீட்டுக்கு போய் சந்தன் கிட்ட என்ன சொன்னாருன்னா, உன்னோட அப்பாவோட உண்மையான உயில் பத்திரம் கிடைச்சிருக்கு சந்தன். நீங்க என்ன உளறிட்டு இருக்கீங்க? அப்பதான் ஒரு போலீஸ்காரர் சந்தன் கிட்ட என்ன சொன்னாருன்னா, நான் எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்துட்டேன். அந்த உயில்ல எழுதியிருக்கிறது படி இந்த வீட்டுக்கும் பான் வயலுக்கும் சொந்தக்காரர் உங்களோட சின்ன தம்பி தான். இது எல்லாமே உன்னோட சதின்னு எனக்கு நல்லாவே தெரியும் மஞ்சித். அப்புறம் எனக்கு இன்னொன்று தெரியும், என்னால் எதுவும் பண்ண முடியாது. உனக்கு எல்லாமே தெரியும்னா ஒழுங்கா இங்கேருந்து போயிடு. போகிறதுக்கு முன்னாடி நான் பான் வயல்லேருந்து சில விஷயங்கள் எடுக்க நினைக்கிறேன். என்ன எடுக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து ஓடி போயிடு. சந்தன் தன்னுடைய பான் வயலுக்கு போனாரு. அப்பதான் அவரோட பார்வை சிகப்பு நிறத்துல இருக்கிற பான் மேல பட்டுச்சு. சந்தன் சிரிச்சுக்கிட்டே அந்த பான் இலைய பறிச்சுக்கிட்டாரு. அப்புறம் அங்கிருந்து நேரா பீஷ்மாவோட வீட்டுக்கு போயிட்டாரு. அப்புறம் பீஷ்மா கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னாரு. ஒரு பிரச்சனையும் இல்லை, என் வீடு இருக்குல்ல, இது எல்லாத்தையும் கொடுத்தது நீங்கள் தானே முதலாளி. நீங்கள் ஏன் கூடவே இருங்க. இல்லை, நான் இங்கேருந்து போகிறேன் பீஷ்மா. இப்படி சொல்லிட்டு சந்தன் அந்த சிகப்பு நிற பானை பீஷ்மா கையில கொடுத்தாரு. இனிமே நீ பனியாப்பூர் கிராமத்தில் என் வயலில் இருக்கிற பானை விற்க முடியாது. ஆனால் நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு எந்த அளவுக்கு பான் தேவைப்படுதோ அதை நீ இந்த சிகப்பு பான் கிட்ட சொல்லு. இப்படி சொல்லிட்டு சந்தன் ரொம்ப வேகத்தோட அந்த இடத்த விட்டு போனாரு. அப்பதான் அவருடைய மனைவி பிந்தியா அந்த இடத்துக்கு வந்து என்ன சொன்னான்னா, என்னங்க ஆச்சு, முதலாளி ஏன் உள்ள வரல? பீஷ்மா தன்னுடைய மனைவி கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னாரு. அவருடைய தம்பி அவருக்கு செஞ்சது ரொம்ப பெரிய அநியாயம். ஆனா அநியாயம் செய்யறவங்க அவங்களுக்கு நிச்சயமா கெட்டதுதான் நடக்கும். அப்படி முதலாளி சொன்ன மாதிரி உங்களுக்கு பான் தேவைப்படுதுன்னா இந்த சிகப்பு பான் கிட்ட பான் வேணும்னு சொல்லிதான் பாருங்களேன். பீஷ்மா அந்த சிகப்பு நிற பான் இலைய பார்த்து என்ன சொன்னார்னா, எனக்கு இப்போ சிகப்பு பான் தான் தேவைப்படுது. ஏன்னா நான் இந்த சிகப்பு பானை பனியாப்பூர் கிராமத்தில் விற்று முதலாளியோட வீட்டையும் அவரோட பான் வயலையும் வாங்கணும். அடுத்த நிமிஷமே பீஷ்மாவும் அவருடைய குடும்பமும் அவங்கள சிகப்பு பான் கிராமத்துல அவங்கள பார்த்தாங்க. அந்த இடத்துல வயல், வீடு, அப்புறம் எல்லா விஷயங்களும் சிகப்பு பான்ல செய்யப்பட்டிருந்தது. இப்போ நாம எங்க வந்துட்டோம்? இப்போ இந்த கிராமத்துல இருக்கிற எல்லாமே சிகப்பு பானால செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற ரோடும் சிகப்பு பானாலேயே உருவாயிருக்கு. அப்படின்னா முதலாளிக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு இந்த சிகப்பு பானோட ரகசியம் என்னன்னு. அப்படின்னா முதலாளி உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. அவர் நினைச்சிருந்தாருன்னா அவரே இங்க நேரா வந்திருக்கலாம். அப்பதான் ஒரு ஆளு வந்து அந்த இடத்துல நின்னாரு. அப்புறம் பீஷ்மா கிட்ட என்ன சொன்னாருன்னா, எங்களோட இந்த மாய சிகப்பு பான் உலகத்துக்கு உங்களை நாங்க வரவேற்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ பான் வேணுமோ அதை நீங்க எடுத்துட்டு போகலாம். அப்புறம் உங்க கையில இருக்கிற அந்த சிகப்பு பான் கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நீங்க உங்க உலகத்துக்கு போகலாம். பீஷ்மா அந்த சிகப்பு பான் வயல்ல நிறைய சிகப்பு பானை எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் சிகப்பு பான் இலைய பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, இப்போ நான் என் குடும்பத்தோட என்னோட கிராமம் பனியாப்பூருக்கு போகணும். அடுத்த நிமிஷமே பீஷ்மா தன்னோட குடும்பத்தோட திரும்பவும் தன்னுடைய கிராமத்துக்கே வந்தாரு. சில மாசங்கள்லயே பீஷ்மா கொண்டு வந்திருந்த சிகப்பு பான் அக்கம் பக்கத்துல இருக்கிற ஊர்ல எல்லாம் ரொம்பவும் பிரபலம் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னும் சொல்ல போனா அவர் மேல பணம் மழை பெய்ய ஆரம்பிச்சது. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா பிந்தியா தன்னுடைய கணவர் பீமா கிட்ட என்ன சொன்னான்னா, என்னங்க, நம்ம கிட்ட இப்ப இவ்ளோ பணம் சேர்ந்துருச்சு. இப்ப நம்ம விருப்பப்பட்டோம்னா நம்ம முதலாளியோட பான் வயலையும் முதலாளியோட வீட்டையும் மீட்டெடுக்கலாங்க. நீ சரியா சொல்ற. இன்னைக்கே நான் முதலாளியோட தம்பியை போய் பார்க்க போறேன். சாயந்தரம் இருக்கும் பீமா சந்தனோட வீட்டுக்கு போனாரு. ஆனா அந்த இடத்துல அவர் மஞ்சித்தை பார்க்கல, சௌத்ரியத்தான் பார்த்தாரு. நான் இந்த மாளிகையை வாங்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாளிகையோட புது முதலாளி மஞ்சித் சூதாட்டத்துல இந்த வீட்டையும் அவனோட அந்த பான் வயலையும் என்கிட்ட தோத்துட்டான். இப்போ இந்த மாளிகையும் பான் வயலும் எனக்கு சொந்தம். அப்படின்னா நான் உனக்கு இந்த வயலுக்கும் இந்த வீட்டுக்கும் 2 மடங்கு பணத்தை கொடுக்க தயாரா இருக்கேன். 2 மடங்கு பணம்னு சொன்ன உடனே சௌத்ரி உடனே தயாராயிட்டாரு. அப்புறம் அவரு பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டையும் பானோட வயலையும் பீஷ்மா கிட்ட கொடுத்துட்டாரு. அப்புறம் அவர் தன்னோட வீட்டுக்கு போயிட்டு தனக்குத்தானே என்ன பேசிக்கிட்டாருன்னா,
அட சரியான முட்டாள். இப்பவும் அந்த வயலும் அந்த வீடும் அந்த சந்தன் பேர்ல தானே இருக்கு. நான் ஒரு பொய்யான உயிரை ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் என்னோட மூளையை பயன்படுத்தி அவன்கிட்ட இருந்து 2 மடங்கு பணத்தையும் வாங்கிக்கிட்டேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. அந்த பீஷ்மா அந்த சிகப்பு பானை எங்கிருந்து வாங்கிட்டு வரான்? அப்புறம் அவனோட அந்த சிகப்பு பான் ரொம்ப தூரம் வரைக்கும் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. நாம கண்டிப்பா அவனை கண்காணிச்சே ஆகணும். சௌத்ரி அந்த நாளைக்கு அப்புறமா பீஷ்மாவை கண்காணிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு நாள் அவரு பீஷ்மாவை அந்த லால்பானோட உதவியால பீஷ்மா மறையிற விஷயத்த பார்த்தாரு. அட கடவுளே, இது என்ன ரகசியம்னு நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். சரி, இவன் காணாம போய் அப்படி எங்க தான் போறான்? மறுநாள் பீஷ்மா அந்த மாய சகப்பு பான் இலைய கையில வச்சுக்கிட்டு மாய சகப்பு பான் இலையோட கிராமத்துக்கு போக இருந்தாரு. அப்ப அந்த இடத்துக்கு சௌத்ரி வந்துட்டாரு. அப்புறம் அவர் அந்த சகப்பு பான் இலைய பறிச்சுக்கிட்டாரு. திடீர்னு சௌத்ரியும் பீமாவும் அவங்க 2 பேரும் அந்த சகப்பு பான் இலையோட கிராமத்துக்கு போய் சேர்ந்தாங்க. ஆனா பீஷ்மா அந்த சகப்பு பான் கிராமத்துல சுதந்திரமா நின்னுட்டு இருந்தாரு. ஆனா சௌத்ரி ஒரு கூண்டுக்குள்ள அடப்பட்டு கிடந்தாரு. இதெல்லாம் என்ன பீஷ்மா? இது என்ன கிராமம்? இங்க இருக்கிற எல்லா பொருட்களும் சிகப்பு பான் கலர்லயே இருக்கு. அப்புறம் நான் எப்படி இந்த சிறைக்குள்ள வந்தேன்? அப்பதான் ஒரு ஆளு அந்த இடத்துக்கு வந்து சௌத்ரி கிட்ட என்ன சொன்னாருன்னா, நீ ஒரு தப்பான நோக்கத்தோட இந்த சிகப்பு பானை ஒரு அப்பாவி மனுஷன்கிட்ட இருந்து புடுங்கி இருக்க. இனிமே நீ எப்பவுமே இதே சிறைக்குள்ள தான் அடைப்பட்டிருப்ப. ஆனா இங்க இல்ல, எங்களோட மாயப்பானோட ஜெயில்ல. அடுத்த நிமிஷமே சௌத்ரி தன்னை ஒரு ஜெயில்ல பார்த்தாரு. பீஷ்மா தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாரு. முதலாளி, நான் உங்களை எங்கெங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? பீஷ்மா, நீ ரொம்பவே நல்ல மனுஷன்னு எனக்கு தெரியும். எனக்கு என்னோட வீட்டையும் என்னோட பான் வயலையும் திரும்ப கொடுப்பேன்னு தெரியும். முதலாளி, ஆனா அந்த மாய சிகப்பு பானோட அந்த இலை அது உங்களோட தானே? பல வருஷங்களுக்கு முன்னாடி என்னோட அப்பா எனக்கு அந்த மாய பான் இலையை கொடுத்தாரு. அப்புறம் அந்த மாய சிகப்பு பான் உலகத்தை பற்றியும் என்கிட்ட சொன்னாரு. அது கூடவே அவர் என்கிட்ட இன்னொரு விஷயமும் சொன்னாரு. அந்த மாய சிகப்பு பான் உலகத்திலிருந்து மாய சிகப்பு பானை எடுத்துட்டு வரணும்னா அதுக்கு நல்ல மனசு வேணும்னாரு. இந்த கிராமத்துல உன்னை விட நல்ல மனசுக்காரன் வேற யாரும் கிடையாது. உன்னோட வாழ்க்கையில எப்பவாவது நீ உன்ன மாதிரியான மனுஷனை பார்த்தேன்னா அப்போ நீ இந்த பான் இலைய அந்த மனுஷன் கையில கொடு. இப்படி சொல்லிட்டு சந்தன் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அப்புறம் பீஷ்மா இன்னைக்கும் அந்த சிகப்பு பானை கிராமத்துக்கு கொண்டு வந்து வியாபாரம் பண்றாரு.